பட்டையில சித்திரம். இப்போ இந்த கோல்டு லேஸ் இருக்குது இல்லைங்களா, பின்னாடி கட்டுவோம் இல்லையா கயிறு, அதை வச்சு ஒரு அழகான டிசைன் பண்ணலாங்களா. பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரியும் தைச்சி பழகிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ இந்த நாட் பார்த்திங்கன்னா நெக்கு கார்னரில் வச்சு தைச்சி பாருங்கள், இந்த மாதிரி மடித்து அப்படியே தையல் போட்டுகிட்டே வரணும். கரெக்டாக அந்த மடிப்பு வந்து கரெக்டாக வரணும். இது ஒரு டிப்ஸுக்காக தான் இது காமிச்சிட்ருக்குறேங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைன்னு யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு, சரிங்களா. கழுத்து வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி நம்ம தைச்சிட்டோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பேக் சைடு. ஸோ சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நாட் வச்சு இந்த மாதிரி இந்த லேஸில் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு லேஸ் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் அகலமான லேஸ் எடுத்து அந்த கார்னர்லேயும் இந்த சைடு 2 சைடு வச்சு அப்படியே வந்து நம்ம தைச்சிக்கலாங்க. தைச்சிட்டு பாருங்கள், ஒரு ஸ்டோன் ஒர்க் இருக்குது பாருங்கள், நல்ல ஸ்டோன் கலர்ஃபுல்லாக வாங்கி இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை கம் போட்டு ஒட்டிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணி ப்ளவுஸ் வேர் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.